ஜெயலலிதா அம்மா. அதை வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து இன்னமும் சரி, என் வாழ்வின் இறுதி நொடியிலையும் சரி, நான் ரொம்ப நன்றியோடு இருக்கிறது வந்து அம்மா அவர்கள். அவங்கள வந்து 1997 நான் பார்த்தேன். அவர்களை பற்றி வெளியில் வருகின்ற இமேஜ் வேறு, அவர் உண்மையான அம்மாங்கிறது வேறு. அம்மா வந்து அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பிரமிப்பு. அவங்க தான் என்னுடைய பிரமிப்பு. தண்ணி எதுவும் குடிக்கும் இல்லை, வேண்டாம், இட்ஸ் ஓகே. இல்லை, இட்ஸ் ஓகே. துணையாய் உங்குரல் திரும்பி வா. ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ணதை பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஸோ எதுக்காக மீட் பண்ணீங்க, என்ன நடந்ததுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது நான் அவர்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் நான் இல்லை. நான் வந்து விஜய் தொலைக்காட்சியில் அப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அவங்க வந்து ராஜீவ் கொலையாளிகளோடு ஜெயலலிதா நிற்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாங்க. அவங்க வீட்டில் ரெய்ட் பண்ணிவிட்டு வெளியிட்டதாக சொல்லி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ராஜீவ் கொலையாளிகள் இல்லை, லுக்கலைக் மாதிரி 2 பேர் கிருஷ்ணகிரிக்காரவங்க, ஒசூர்காரவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டாந்து அவங்கள ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பரேட் பண்ணாங்க அம்மா. அப்போ நான் என்னுடைய குரூவை அங்கே அனுப்பியிருந்தேன். இங்கே என்ன நடக்குது, குரூ அனுப்பிச்சமே ஷூட் பண்ணிவிட்டாங்களா, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தப்போ தான், வாங்க உங்களை அம்மாட்ட அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி மகாலிங்கம்னு இப்போ பார்ட்டி ஆஃபீஸில் இருக்கார், பொறுப்பாளராக இருக்கார் அதிமுக அலுவலகத்தில். அவர் தான் கூட்டிகிட்டு போய், அம்மா இவர் தான் ரவி பெர்னாட் அப்படின்னு சொன்னார். அவங்க வந்து, ஹலோ, வாங்க வாங்க வாங்க, வணக்கம், நான் அவங்க நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி, உங்களை பார்த்துருக்கேன், உட்காருங்க அப்படின்னாங்க. திருநாவுக்கரசு, நாவலர் நெடுஞ்செழியன், சேடப்பட்டி முத்தையா, கடலாடி சத்தியமூர்த்தி, அம்மா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னையும் அங்கே உட்கார வச்சு என்கிட்ட பேசினாங்க, காஃபி கொடுத்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் முதல் சந்திப்பு. அப்புறம் சரி, இந்த சந்திப்பை பயன்படுத்திக்கிட்டு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். விஜயன் அவங்களுக்கு அப்போ ஒரு பிஏ இருந்தார். விஜயன், அம்மாவோட ஒரு பேட்டி வேணும் விஜயன் அப்படின்னேன். கேட்குறேன் சார் நாங்கள். அப்புறம் கேட்டுன்னு உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. 97 நான் பேட்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி சந்திப்பேன். அப்போது ஜெயா டிவியில் நான் நிகழ்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் அடிக்கடி அவங்கள சந்திக்க, பேச, அவங்களுடைய அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எழுத ஆரம்பித்தேன். அறிக்கைகள், முதல்ல அறிக்கைகள் எழுதினேன், அப்புறம் ஸ்பீச்சஸ், அவங்களுடைய உரைகள் எழுதினேன், அப்புறம் சில அரசியல் கருத்துக்களை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ரொம்ப காது கொடுத்து கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என் பிள்ளைகளை பற்றிலாம் விசாரிச்சு அவங்க சொல்லுவாங்க, எந்த நேரத்துலையும் அவர்களுக்கு நான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து காலத்தால் மறக்க முடியாத அனுபவங்கள். அதெல்லாம் இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்னா அது வந்து அம்மாவால் தான். மிகப்பெரிய ஜாம்பவானவங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் பக்கத்துலேருந்து இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கீங்கன்னா வேறு என்ன விஷயங்கள் நீங்கள் அட்மையர் பண்ணீங்க அவங்கக்கிட்ட? அவங்களுடைய மனிதாபிமானம். காரணம் இல்லாமல் அவங்க யாரிடமும் கோபிச்சுக்கிட்டது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான கருத்து. சிலர்கிட்ட கடுமையாக இருந்திருப்பாங்க, அதுக்கு காரணம் இல்லாமல் அவங்க செய்யவே மாட்டாங்க. அவங்க கடவுளுக்கு பயந்தவங்க. அப்புறம் திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவாருங்கிற மாதிரி அவங்களுக்காக ஒருத்தர் ஒரு சிறு துரும்ப கிள்ளி போட்டுட்டா அவங்க இந்த உலகத்தையே அவங்களுக்கு கொடுக்குற வரலையும் ஓய மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். செயற்கரிய செய்வார் பெரியோர். நாங்கள் யார் பெரியவங்கன்னா யார் செயற்கரியதை செய்வாங்களோ அவங்க தான் பெரியவங்க. அவங்களோட நான் அந்த கூட்டங்களுக்கு போவேன். அவங்க சொன்னாங்க, எப்படி நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசணுன்னா எப்படி நீங்கள் போகணுமே அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்களம்மா, நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பேசி முடிச்சுட்டு ஒரு காரில் வந்து இவர் வேகமாக அந்த அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. நான் எப்படி போவேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா, ஹெலிகாப்டர் போகிற இடம்னா ஹெலிகாப்டரில் நீங்கள் போயிடுவீங்க. இப்போ மதுரை, கோவை, திருச்சி, அப்படி தூத்துக்குடி இப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போயிடலாம். எப்படி போகிறேன் அப்படின்னாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் ஏற்பாடு பண்ணியிருக்குமான்னு. இவருக்கும் ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஐ ஹேட் எ ப்ரைவேட் ஜெட், ஐ ஹேட் எ ப்ரைவேட் ஹெலிகாப்டர். அவங்க பேசி முடித்த உடனே நான் என்னுடைய அந்த ப்ரைவேட் ஜெட்டில் நாங்கள் போயிடுவேன். அடுத்த ப்ரைவேட் ஜெட்டில் அவங்க வருவாங்க, சார்ட்டர் ஃப்ளைட்டில் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி இவன் தானே என்னுடைய எம்ப்ளாயி தானே, எனக்கு ப்ரைவேட் ஜெட்னா இவனுக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட், அதெல்லாம் கிடையாது. வேலை நடக்கணும். அதை எவ்வளவு எளிதாக செய்யணுமோ அவ்வளவு செய்யணும். அதுதான் அம்மா. இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், அதான் சொன்னேன், செயற்கரிய செய்வார் பெரியோர்.